ஓம் சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 12/2/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. நமக்கு பாடம் நடத்துகிற சிவபாபா டீச்சர் எப்படி அசரீரியாக இருக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் அசரீரியாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் இது நமக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல இல்லையா? உடலை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. உடலற்ற வெறும் ஆத்மாவை நினைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. அதனால் கடினமாக முயற்சி செய்யணும். அப்படி நீங்கள் முயற்சி பண்ணி நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் பேப்பர்லையும் பாஸ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். மறந்தீங்கன்னா இங்கேயே தங்கிடுவீங்க இல்லையா? இது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே உழைப்புன்றதே அந்த கவனம் நினைவு அதில் தான் இருக்குது. நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. தேர்வு முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிடலாம். நினைவு பண்ண எல்லா டெஸ்ட் பேப்பர்லையும் பாஸ் ஆகிட்டே இருப்பீங்க. நினைவு மறக்கும் போதெல்லாம் ஃபெயில் ஆகிடுவீங்க. கேள்வி: குழந்தைங்க நினைவில் இருக்கிறதுக்கு கடினமாக முயற்சி பண்ணணும். ஒரு பொழுதும் ஒரு விஷயத்தில் ஏமாந்துடக்கூடாது. அது என்ன? சரி, பதில்: ஆத்மாவுடைய காட்சி சிலருக்கு கிடைக்குது. அப்படியே நட்சத்திரம் அப்படியே ஜொலிச்சிட்டு இருக்கிற மாதிரி. அதை பார்க்கனால எந்த நன்மையும் கிடையாது. சரி, பாபாவை கிட்ட திருஷ்டி வாங்கணும், அப்பயும் அதனால் ஒன்றும் உங்கள் பாவம் நீங்கிடாது. நீங்கள் ஒன்றும் முக்தி அடைய மாட்டீங்க பாபா உங்களை பார்த்தாலே இல்லையா? அப்படி பண்ணால் பாபா எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி ஆகிடுமே. அப்படிலாம் பாபா பண்ண மாட்டார். அதனால் இது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ எப்படி அந்த பாபாவை நினைக்கும்போது அந்த அமைதி வரும் அப்படின்றத உணரலாம் நம்ம பாபா பார்க்கும்போது. மற்றபடி பயிற்சியில் தான் இருக்குது, நினைவில் இருக்கிறதுக்கு. அதுவே நீங்கள் பாபாவை சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. நீங்களே ஆத்மான்னு பாபாவும் பரமாத்மான்னு நினச்சி பார்க்கும்போது தான் அந்த பவர் தெரியும். நினைவில் இருக்கிறதுக்கு கடினமாக முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி உழைப்பினால் மட்டும்தான் கர்மாதித்த நிலையை அடைய முடியும். சும்மா பாபா திருஷ்டி கொடுத்தாலே ஒன்றும் கர்மாதித்த நிலையை அடையவும் மாட்டீங்க, தூய்மை ஆகவும் மாட்டீங்க. கடினமாக உழைக்கணும். நான் ஆத்மா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு கடினமாக உழைக்கணும். ஞாபகப்படுத்துறது, கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா. அதுதான் பக்தியில் ஓம் 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 ஓம்னு கேட்டாலே உங்களுக்கு அமைதியாகுது. அப்போ ஆத்மானு உணர்ந்தால் எப்படி இருக்கும்? ஸோ உழைப்பு இருக்குது. காட்சி, ஆத்மாவுடைய காட்சியோ பரமாத்மாவுடைய காட்சியோ சொர்க்கத்தின் காட்சியோ கிடைக்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது. அதனால் எந்த பாவமும் நீங்காது. நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அப்போ தான் முக்தி, ஜீவன் முக்தி ரெண்டும் கிடைக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இதுக்கு என்ன திரும்ப அர்த்தம்? ஆத்மா உணர்வில் இருக்கிறீங்களான்னு அர்த்தம். எப்போவுமே ஆரம்பத்தில் அப்படி தான் இருப்பார். ஆத்மாவின் தந்தை ஆத்மான்ற குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறார். படிக்க வைக்கிறாரு, யோகத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி யோகா பண்ணுறது. அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஏன்னா உலகில் பள்ளியில் கூட படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார், தனக்கு சமமாக மாற்றுறாரு அப்படிங்கிற ஞாபகம் இயல்பாகவே இருக்கும். குறிக்கோளும் இருக்கும். டீச்சருக்கும் குறிக்கோள் இருக்கும், நமக்கு சமமாக இவங்களை மாற்றணும் அப்படின்ட்டு. மற்றபடி குழந்தைங்கக்கிட்ட எல்லோரும் என்னை நினச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது டீச்சருக்கு. இயல்பாகவே படிக்க வைக்கிறவங்கக்கிட்ட புத்தி போகுது. முழு நாளும் ஒன்றும் படிச்சுட்டு இருக்கிறது கிடையாது. இருந்தாலும் அவங்களுடைய மாணவன் உங்களுடைய டீச்சர் யாருன்னா டக்குன்னு தெரியும். ஸோ பல பிறவிகளாக இந்த மாதிரி படித்த பயிற்சி நமக்கு இருக்குது. ஆனால் இங்கே சுத்தமாக புது விஷயம். ஏன்னா தேகம் கொண்ட டீச்சர் கிடையாது, தேகமற்ற டீச்சர் நமக்கு. விதேகி ஆசிரியர், அதாவது தேகமற்ற ஆசிரியர் சிவபாபா 5000 வருஷம் கழித்து கிடச்சிருக்கிறார். சொல்கிறார், தேகதாரி டீச்சர் கிடையாது நான்,
அதனால தான் என்னை நினைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அது பக்காவாகணும்னா முதல்ல நீங்கள் உடம்புன்றதை மறந்து நீங்களும் உடலற்ற ஆத்மான்னு உணருங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் இல்லையா? ஆத்மாவுடைய தந்தை பரமபிதா பரமாத்மா டீச்சராகி எனக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. ஸோ பாஸ் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக டீச்சரை நினைக்கணும் இங்கே இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? உடல்லேருந்து உயிர் பிரிகிற வரைக்கும் நினைக்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் டெஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நினைவு பண்ணியே தேர்வு முடிஞ்சிடும், வீட்டுக்கு போயிடுவோம். அப்போ அது பாருங்கள் லவ் யூ பாபா. அதுதான் அர்ஜுனன் அவ்வளோ பெரிய வீரனாக காட்டுறது காரணம்னா, ஒரு வினாடி விடாமல் நான் துரோணரோட டெசிஷன் சொல்லிக்கிட்டே இருப்பான். யார்கிட்ட பேசினாலும் துரோணரோட டெசிஷன் சொல்லிக்கிட்டே இருப்பான். யாராவது ஏதாவது சொன்னால் துரோணரோட டெசிஷனை எதிர்க்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு. அப்போ அவருடைய மாணவன். ஸோ அதுதான் இந்த யோகா இல்லையா? ஸோ அதுமாரி நமக்கும் அவருடைய மாணவன் சிவனுடைய மாணவன் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகி பறந்தாமல் வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா எல்லா டெஸ்ட் பேப்பரும் முடிஞ்சோடனே நாடகமே முடிஞ்சிடும். நம்ம ஆத்மாவில் 84 பிறவி நடிப்பு பதிவாயிருக்கு. அதை மறுபடியும் நாம் நடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் சொர்க்கத்துக்கு போனப்புறம் இது நமக்கு தெரியாது, மறந்துடுவோம், ஞாபகம் இருக்காது. இப்போ தான் எல்லா ஞானத்தையும் பாபா கொடுக்குறார், டீச்சராக கொடுக்குறார் குழந்தைங்களுக்கு. ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கவும் செய்யணும். புரிய வைக்கிற அப்பாவையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் பாபா அடிக்கடி மன்மனாபவ, மனதால் என் நினைவில் மூழ்கி இருங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதுதான் அதோடைய அர்த்தம். என்ன நினைச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும்னு பாபா சொல்கிறார். ஸோ அதுக்கு டைம் ஆகும் ஃபுல் பாவமும் அழியிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு பாவம் அழியுது, எந்த அளவுக்கு நான் பாபா நினைவில் இருக்கிறேன்னு உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உலகியல் படிப்பில் வரலாறு, கணக்கு, அறிவியல், அது இதுன்ட்டு நிறையா இருக்குது. ஸோ அதிலெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம், எவ்வளோ மார்க் வாங்குவோம் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அதே மாதிரி குழந்தைகளாகிய உங்கள் புத்தியிலும் இது தெரியும். இப்போதைக்கு நான் பண்ணுற முயற்சிக்கு எனக்கு எவ்வளோ மார்க்கு கிடைக்கும், பாஸ் ஆவேனா, எந்த அளவுக்கு பாஸ் ஆவேன் இல்லை ஃபெயில் ஆவேனா, எல்லாமே குழந்தைங்களுக்கும் தெரியும். அதனால் நீங்கள் செக் பண்ண வேண்டியதில் நான் பாபாவை மறக்காமல் இருக்கிறேன்னா, போக போக என்ன ஆகும்னா பாபா ஞானம் மைண்டில் இல்லைனாலே ஐயோ இன்னமும் ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற யுத்த மைதானத்தில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால் பாபா நினைவு 1 மணி நேரம் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒன்றுமே கிடையாது. அதாவது லவ் யூ பாபா. என்னென்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தான் துக்கம் வரும். ஆனால் பக்காவாக ஆக என்ன ஆகுனா திடீர்னு துக்கம் வரும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் துக்கம் வருது? ஒன்றுமே இல்லை, பாபாவை நினைக்கல, அதனால தான். ஏன்னா பாபாவை நினைக்காதது மிகப்பெரிய துக்கம் இல்லை. சொத்து போயிட்டு இருக்குதுல்ல, இழந்துட்டு இருக்கிறோம்ல. ஸோ அதுதான் பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாபாவை மறந்துட்டானு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் வந்தாலும் பாபாவை மறக்கக்கூடாது. யார் கூட பேசிகிட்டு இருந்தால் கூட பாருங்கள், நீங்கள் அதாவது பாபா இன்னைக்கு வானிலையே சொல்லுவார், நான் ஒருத்தரை மட்டும் பார்க்கல, எல்லாரையும் தான் பார்த்துட்ருக்குறேன், திருஷ்டி கொடுக்கறது இல்லையா? ஸோ அதனால் ஏன்னா எல்லோரும் அவருக்கு குழந்தைங்க. அதுமாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறாங்க நேர்லேயோ ஃபோன்லேயோ அப்படின்னா நீங்கள் கோயிலில் விக்கிரகமாக இருக்கிறீங்க, எல்லாருக்கும் சக்தி கொடுக்குறீங்க. அப்போ ஒருத்தர் முன்னாடி பூஜாரி பூஜைலாம் பண்ணுறாரு. அப்போ பூஜாரிக்கு மட்டுமா சக்தி கொடுக்குறாரு? கிடையாது, எல்லாருக்கும் தான் கொடுக்குறாரு. அதே மாதிரி இங்கே ஒரு பூஜாரி நம்மக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய புத்தி எல்லாருக்கும் சக்தி கொடுக்கறதுல தான் இருக்கணும், பாபா நினைவில் தான் இருக்கணும் இல்லையா? ஏன்னா உலகம் ஃபுல்லாக ஒரு வினாடி விடாமல் நம்மளுடைய பக்தர்கள் கோயிலில் ஏதோ ஒரு சில பக்தர்களாவது 24 மணி நேரம் ஏதோ ஒரு கோயிலில் நம்ம முன்னாடி வேண்டிட்டு தான் இருப்பாங்க. அப்போ 24 மணி நேரம் சக்தி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லை? அப்போ அதுக்கு நாம் எப்போவுமே பாபா நினைவில் இருக்கணும். செக் பண்ணுங்கள், பாபா நினைவில் இருக்கிறேன்னா, எல்லைக்குட்பட்ட விஷயத்துலேருந்தெல்லாம் புத்தி விலகி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். நிறைய குழந்தைங்க பாபா மாயா உங்களை மறக்க வச்சிடுது பாபா அப்படின்னு எழுதுகிறாங்க. நிறைய மாயோடைய புயல் வருது பாபா, நிறைய தவறான எண்ணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குதே பாபா அப்படின்னு பாபாவுக்கு எழுதுகிறாங்க.
ஸோ பாபாட்ட கேட்குறாங்க, பாபா இது வந்து பாவம், இது பாவமாக இல்லையா பாபா? இந்த மாதிரி தவறான எண்ணங்கள்லாம் வருது. அடிக்கடி சொல்லுவார் இல்லையா பாபா, அதாவது பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு வந்ததில்லை, இப்போ மோசமாக வருது அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்கன்றாரு. அது உண்மைதான்னு பிரம்ம பாபாவும் சொல்கிறார் அவருடைய அனுபவத்தை வச்சு. ஸோ அப்போ எனக்கு எப்படிலாம் எண்ணம் வருதுன்னா, ஒரு சிலரை பார்க்கும்போது இப்படி பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் வருது பாபா. ஸோ அது காமம் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், கோபம் எதுவானாலும் இருக்கலாம். இது மாதிரி எண்ணம் வந்தால் அது பாவம் இல்லையா? பாபா சொல்கிறார், இல்லை, இதுதான் இங்கே ரகசியம். இல்லை, அதனால தான் சொல்கிறார், கர்மேந்திரியங்கள்னால பாவம் செய்யும்போது தான் பாவம். அதனால தான் எண்ணம் வந்தாலும் கர்மேந்திரியங்கள் மூலமாக பாவம் பண்ணிடாதுன்றார். இது மிகப்பெரிய ரகசியம். இன்றைய வாணி நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு, கர்மேந்திரங்கள் மூலம் பாவம் செய்யாமல் பார்த்துக்கோங்கன்ட்டு. இன்றைக்கி தான் சொல்கிறாரு, எண்ணங்கள் மூலமாக வந்தால் பாவம் இல்லை, ஆனால் கர்மேந்திரங்கள் மூலம் பாவம் செய்யாமல் பார்த்துக்கோன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எண்ணங்கள் மூலமாக இப்போ என்ன வேணாலும் தப்பாக நினச்சிட்டு இருக்கலாம்னு அர்த்தம் இல்லை. நீ எண்ணத்தின் மூலமாக நினச்சாலே போக போக என்ன ஆகிடும், அங்கே போய் விழுந்துடும். ஸோ விதையை சரி பண்ணு. காரியத்தின் விதை வந்து எண்ணம் தான். இல்லை, என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வெளிப்படும். ஸோ அதனால் அப்படியே வந்தாலும் நீ வந்து செயல்படுத்திடாத எதையும், அமைதியாக இரு. நான் பிராமணன், நான் இப்படி பண்ணக்கூடாது, அது மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். பாபா அடிக்கடி புரிய வச்சுட்டு இருக்கிறார். குழந்தைங்களுக்கு ஞானம் இருக்குது. விஷ்ணு மற்றும் கிருஷ்ணருக்கு எதுக்கு ஸ்வதர்ஷன சக்கரம் கொடுத்துருக்குறாங்கன்னு நமக்கு தான் தெரியும். அவங்க உண்மையிலே யாரையும் அந்த சக்கரத்தை வச்சு வன்முறையெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த சக்கரம் ஞானமே கிடையாது. இப்போ நமக்கு கொடுக்குற ஞானம் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சக்கரத்தை வச்சு அகாசுரம் பகாசுரனெல்லாம் கொன்னுட்டார் கிருஷ்ணர் அப்படின்னு காட்டிட்டாங்க. ஆனால் அப்படி கொலை பண்ணுற விஷயம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய பாவத்தை நீக்கிற விஷயம் இது. உங்ககிட்ட தான் அந்த சக்கரம் இருக்குது. அது என்ன அர்த்தம்? சிருஷ்டி சக்கர ஞானம், சிருஷ்டியோடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம். நான் நாராயணன் அமைதியானவன் அந்த எண்ணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்குள்ள கோபம் காமம் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். சிவபாபாவையும் ஸ்வதர்ஷன சக்கரதாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் முழு சக்கரத்துடைய ஞானமும் இருக்குது இல்லையா? ஸோ பக்தியில் பார்த்திங்கன்னா சிவன் தான் கிருஷ்ணருக்கு அந்த சக்கரம் கொடுத்ததாக இருக்கும். ஆத்மாவுக்கு பாபா கிட்டேருந்து இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுதுன்ற ஞானம் கிடைக்குது. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ பரமாத்மா ஆத்மாவுக்கு கொடுக்குறார், சிவன் கிருஷ்ணருக்கு கொடுக்குறார். இதில் என்ன தெரியுது? சிவன் பரமாத்மா, அவர் ஆத்மா இல்லையா? ஸோ ஆத்மா தான் வாங்கும், பரமாத்மா வாங்க மாட்டார். அதை புரிஞ்சிக்கணும் இல்லையா? லவ் யூ பாபா. சிவனுக்கு எதுவும் கொடுத்ததா எங்கேயுமே இருக்காது. சிவன் தான் எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா கொடுப்பார், வரம் கொடுப்பார். எல்லாமே வரம்னாலே சிவன் பிரம்மா கொடுப்பாங்க. ஆக்சுவலாக சிவன் தான் கொடுக்குறாரு, பிரம்மா வாய் வழியாக கொடுக்குறனால பிரம்மா கொடுக்குறாருன்னு வேதத்தில் வந்துடுச்சு. ஸோ அந்த சக்கரத்தை வாங்கி ஷெல்ஃபில் போட்டு வச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும்? சுற்றிக்கிட்டே இருக்கணும். சுற்றி உங்கள் பாவத்தை எரிக்கணும். அதுக்கு தான் அந்த சக்கரத்தை கொடுக்குறாரு. அதனால் பாபா சொல்ற, ஞானத்தை தாரணை பண்ணி பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபாவை நினைவு செஞ்சால் தான் விகர்மம் விநாசம் ஆகும். ஸோ அந்த ஞானத்தை தாரணை பண்ணிக்கிட்டே பாபாவையும் நினச்சிக்கிட்டே இருங்க. உங்களுடைய பாவம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்காக கண்டிப்பாக கடின முயற்சி பண்ணணும். தனக்காக கடின முயற்சி பண்ணணும் இல்லையா? உங்களுக்காக கடின முயற்சி பண்ணுங்க. அப்போ தான் பாவம் எரியும். மற்றபடி பாபா பார்த்தாலே பாவம் நீங்காது, அப்படிலாம் நீங்காது. ஏன்னா பாபா ஒருத்தர் மட்டும் பார்க்குறதில்ல, பாபா எல்லாரையும் தான் பார்த்துட்ருக்கிறாரு. அதுமாதிரி ஒவ்வொருத்தருடைய பாவத்தை நீக்கிற வேலையை பண்ணுறதில்ல. பாபா பார்க்குறதுனாலையோ அல்லது பாபா கிட்ட ஞானத்தை சும்மா காது கொடுத்து கேட்டுட்டாலேயோ பாவம் அழியாது. அதை தாரணை பண்ணணும். இப்படி பண்ணால் பாவம் அழியும்ன்ட்டு பாபா வழி சொல்கிறார். அந்த வழியை ஃபாலோ பண்ணணும். அந்த வழி தான் ஸ்ரீமத். சரி, பாபா சொல்கிறாரு, பாபா வராரு, ஆத்மான்னு உணர்ந்து உங்களை பார்க்குறார்.
ஆனால் அதனாலேயே உங்களுடைய பாவம் போயிடாது. உங்கள் முயற்சினால் மட்டும்தான் பாவம் விலகும். ஒருவேளை பாபாவே இந்த மாதிரி பார்த்தே உங்கள் பாவத்தை நீக்கிறதா இருந்தால் இது எல்லாருடைய பாவத்தையும் அவர் நீக்கிடுவார் அப்புறம். ஸோ இதுதான் பாபாவுடைய வேலையிடும். அப்போ உங்களுக்கு எந்த உழைப்பும் இருக்காது, அப்போ எல்லாருமே சமமாக ஆகிடுவாங்களே இல்லையா? ஸோ அதனால் பாபா அப்படி பண்ணுறதில்ல, உங்கள் தந்தையை இப்படி நினைங்கன்னு புரிய வைக்கிறார், வழி கொடுக்கிறார், அவ்வளோதான். ஸோ அந்த உயர்ந்த வழி ஸ்ரீமத்தை கொடுக்கக்கூடியவர் தான் பாபா. அதுக்கான முயற்சி செய்ய வேண்டியது நீங்கள் தான். அதேமாதிரி நிறைய பேர் இந்த சாது சன்னியாசி பார்வை நம்ம மேலே பட்டால் போதும், அவருடைய கருணை பார்வை பட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி கருணை வாங்கி வாங்கி நீங்கள் கீழே தானே விழுந்துட்டு இருக்கிறீங்க. அவங்க எப்படி உங்களுக்கு கருணை காட்ட முடியும்? ஏன்னா அவங்க பிரம்ம மகா தத்துவத்தை தான் நினச்சிட்டு இருப்பாங்க, உங்களே நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதன் மூலமாகவும் அவங்க பாவமே அழியாது. அவங்க எப்படி உங்கள் பாவத்தை அழிக்க முடியும்? ஸோ பாபா தான் தெளிவான வழி சொல்கிறார். குழந்தை உன்னை ஆத்மான்னு புரிஞ்சிக்கோ, அதில் தான் பாவம் இருக்குது. ஆத்மான்னு புரிஞ்சு அப்பாவை நினச்சிட்டே இரு, பாவம் அழிஞ்சிடும்ட்டு பாபா வழி சொல்கிறார். நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இந்த நேரத்துடைய விஷயம். அப்போ நிர்வாணமாக வந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இவங்க சொல்கிற உடல் நிர்வாணம் இல்லை, உடலுன்ற ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது இல்லையா? ட்ரெஸ் இல்லாத நிர்வாணம் கிடையாது. உடலே இல்லாமல் வெறும் ஆத்மா வெறும் ஆத்மாவாக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாபா சொல்கிற இந்த வார்த்தையை வச்சு பக்தியில் பாடிட்டாங்க. ஸோ பாபா தான் சொல்ல பாருங்க, எத்தனை தடவை என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும், என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும்னு சொல்கிறார். எத்தனை தடவை சொல்லப்பாங்க. ஏன்னா மெயின் இன்ஜெக்ஷன் அதுதான் ஸ்ரீமத். இதை கொடுக்கறதான் பாபாவோட பார்ட் இந்த நாடகத்தில். உண்மையிலே இறைவனுடைய உதவின்னு சொன்னால் இதைத்தான் சொல்ல முடியும். இந்த வழியை சொல்கிறது தான் இறைவன் நமக்கு கொடுக்குற உதவி. நாடகத்தின் படி இதுக்கு ஸ்ரீமத் அப்படின்னும் புகழ் பாடப்படுது, உயர்ந்த வழி அப்படின்னு. அந்த வழியை பாபா தான் சொல்ல முடியும். என்ன சொல்கிறாரு? உங்களை ஆத்மான்னு உணர்ந்துக்குங்க. ஸோ கடவுள் உதவி செய்கிறாருன்னா அப்படியே உங்களை கர்மாதித்த நிலைக்கு அழைச்சிட்டு போயிட மாட்டார். அது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அதுக்கு டைம் எடுக்கும், மிகவும் முயற்சி செய்யணும். கொஞ்சம் கொஞ்சம் முயற்சியில் பயங்கர முயற்சி. இந்த முயற்சியில் தான் அடுத்த 5000 வருஷம் அவ்வளோ வித்தியாசம் வருது உங்களுக்கும் முயற்சி செய்யாதவங்களுக்கும். அது என்ன பிராமணர்கள் மட்டும் உயர்ந்த ஜாதியா அப்படி இப்படின்னு அடிச்சிக்கிறாங்கல்ல. ஸோ அப்போ அது உண்மையிலே நம்மளை குறிக்கிறது. பட் இப்போ நீங்கள் பண்ணதுனால அவ்வளோ முன்னேற்றத்தை அடையிறீங்க அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால் தான் உடல் இல்லை ஆத்மான்னு உணர்றதுக்கு மிகவும் முயற்சி செய்யணும், திரும்ப திரும்ப இல்லையா? இந்த 2 வாரமாகவே பார்த்திங்கன்னா இந்த யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே பாபா சொல்கிறார். அதிலும் குறிப்பாக ஆத்மான்னு உணர்றதுக்கு. உண்மையிலே தாய்மார்களுக்கு நிறைய டைம் இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது இல்லையா? சமைச்சு முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்போல்லாம் பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க இல்லையா? ஸோ இப்போவுமே நிறைய பேர் போகாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குது. ஆனால் ஆண்கள் தான் வேலையை பற்றிய கவலையே இருக்குது. ஸோ மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்றது இந்த விஷயத்தில் தான் பொருந்தும். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகி நீங்கள் பாபாவை நினச்சி லாட்ரி சீட்டு அடையுங்கன்றார். ஸோ இது விழுந்துடுச்சுடா லாட்ரி சீட்டு, என்னது? பாபாவை நினைக்க அந்த லாட்ரி சீட்டு கூட இவ்வளோ தான் பரிசுன்னு இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு 0 போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். பிளாங்க் செக் கொடுத்துட்டார் பாபா. எவ்வளோ வேணும், எத்தனை பிறவிக்கு எவ்வளோ வேணும் நிரப்பிக்கோன்றார். ஸோ அதனால் குழந்தைங்க பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். லாட்ரி சீட்டு பரிசை அடைஞ்சிக்கிட்டே இருங்க. அதாவது உங்கள் ஆத்மாவில் படிஞ்சிருக்கிற எல்லா துருவும் மொத்தமாக விலகி போகணும். அதுதான் லாட்ரி சீட் இல்லையா? ஆத்மாவுடைய துரு போயிடுச்சுனாலே எல்லாமே வந்துடும். அதுதான் சுத்தம் சோறு போடுன்றாங்களா? எதோடைய சுத்தம்? ஆத்மாவுடைய சுத்தம்.
ஸோ பாபாவுக்கு தெரியும் இந்த குழந்தை சாட்டு வைக்கிது, ஸோ இது நல்ல முயற்சி பண்ணுது அப்படின்ட்டு. பக்தி கூட 2-3 மணி நேரம் உட்காடுறாங்க இல்லையா? ஸோ 2-3 மணி நேரம் உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ கோயிலில் அந்த பூஜை பண்ணுறது, யாகம் வளர்க்குறதுலாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. வானப்பிரஸ்திகள் குரு வச்சுக்கிறாங்க, தீவிர பக்தி பண்ணுறதுக்காக அந்த குரு சொல்கிற வழிப்படி நடக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க தேவதைகளை நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் அந்த குருவை நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, உண்மையிலே தேவதைகளை கூட நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவதைகள் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க. ஸோ கடவுள் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதனால் கடவுள் சிவபாபாவை தான் நினைக்கணும். பாபா சொல்கிறார், குழந்தைகளாக உங்களுக்கு எதுவுமே புது விஷயம் கிடையாது. எல்லாமே நடந்தது தான். சொர்க்கராஜ்யம் நம்மளுடைய பிறப்புரிமை ஏற்கனவே பல தடவை அடைஞ்சது தான். மற்றபடி லட்சக்கணக்கான வருடங்கள் கொண்டது கல்பமும் கிடையாது, யுகமும் கிடையாது. வெறும் 5000 வருஷத்து விஷயம்தான் நமக்கு தெரியும். எப்போ புது உலக ஸ்தாபனையும் பழைய உலகத்தின் அழிவும் நடக்கணுமோ அப்போ தான் பாபா வரார். ஒவ்வொரு கல்பமும் இந்த விநாசம் கண்டிப்பாக நடக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா போன கல்பத்திலையும் இதெல்லாம் நடந்துச்சு. 5000 வருஷம் முன்னாடி இப்போ எதை பார்க்குறீங்களோ அது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க. பாபா தன்னை சந்திக்கிறதுக்காக கொடுக்குற வழியும் புதுசு கிடையாது இல்லையா? இந்த கல்பத்தில் இது புதுசு, ஆனால் ஒவ்வொரு கல்பமாக நடக்கிறது தான் இது. என்னை நினைவு செய்யுங்க அப்படின்றது கல்பமாக இந்த வழியைத்தான் நான் கொடுக்குறேன். ஸோ அதுதான் கீதையில் கூட நான் இதை முதலில் சூரியனுக்கு கொடுத்தேன், மனுவுக்கு கொடுத்தேன் அப்படின்னு வரும். நம்ம ராஜ்யத்தின் ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் தெரியுது. எந்த தேவதைகளை பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த தேவதைகளோட உயிரோட்டமான ராஜ்யமே இப்போ உருவாகிட்டு இருக்குது. 5000 வருடத்தின் சக்கரம் இது இல்லையா? ஸோ முடிஞ்சிடுச்சு கல்பம். ஸோ மீண்டும் அந்த தேவதைகளுடைய ராஜ்யம் வரப்போகுது. ஸோ இந்த கல்பம் சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. மனிதர்கள் எல்லாம் மாயின் வழிப்படி தான் நடந்துட்டுருக்கிறாங்க. அர்த்தமே தெரியாமல் ராவணனை எரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ராவணனுடைய வழிப்படி நடந்து துக்கத்தை அடையிறதுனால தான் ராவணனை எரிக்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. உங்களுடைய பேர் சுயதர்சன சக்கரதாரி இல்லை? சுதர்சன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கனால உங்கள் பேர் என்ன? சுயதர்சன சக்கரதாரி. ஏன்னா அதான் நம்மளுடைய குறிக்கோளே, லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது. ஸோ அதை திரும்ப திரும்ப அசை போடுறதுக்கு பேர் தான் சுயதர்சன சக்கரதாரி. நான் நாராயணன், நான் நாராயணன், நான் நாராயணன். பாபாவுக்கிட்ட இருக்கிற அத்தனை ஞானத்தையும் பாபா ஆத்மாவுக்கு கொடுக்குறார். எப்போ கொடுக்குறாரு? நாடக சக்கரம் முடியும் போது கொடுக்குறார். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நாடகம், அதை பற்றிய ஞானம் இதுதான். மீண்டும் இதே தான் நடக்க போகுது, தயாராகு. கியான நிலையில் வந்திருக்கிற உயர்ந்த நிலையில் இருந்த மீண்டும் அடையிறதுக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கோ. கலியுகத்துடைய அனைத்து குணாதிசயங்களையும் மறந்துடு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ சத்தியுகத்துக்கு போகிறது இப்போ நீ செய்கிற கர்மத்தை பொறுத்து இருக்குது. ஸோ பாவ கர்மத்திலிருந்து சுத்தமாக உன் புத்தியை விலக்கி புண்ணிய கர்மத்தை மட்டும் செய்கிறது எப்படி, பாபா நினைவில் எப்படி கர்மத்தை செய்யறதுன்ற கர்ம யோகத்தை பாபா கற்றுக் கொடுக்குறார். ஸோ தன்னிலை மறந்து காம விகாரத்தில் விழுறதுனால தான் இரவு ஏற்படுது துவாபர யுகத்திலேருந்து. ஸோ அப்போதுலேருந்து வீழ்ச்சி தான், இறங்கிக்கிட்டே இருக்கிறோம், சுகம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் இருக்குது. பாபா புத்தியில் இருக்கிற மாதிரி உங்கள் புத்தியிலையும் இருக்குது. இப்போ ஒரே ஒரு வித்தியாசம்தான், பாபாவுக்கு சமமாக தூய்மையாகணும். அழுக்காக இருக்கும்போது உங்கள் கையில் கொடுத்துட்டார். ஸோ இப்போ நீங்கள் தூய்மையாகணும், அதுக்கு முயற்சி பண்ணணும்.
ஸோ பாபா கிட்ட என்னன்னு கூப்பிட்றோம்? தூய்மை இழந்து கிடக்கிறவங்களை தூய்மையாக்குங்கன்னு தான் கூப்பிட்றோம். பிறகு ஞானமும் வேணும். மனுஷன்லேருந்து தேவதையாகணும் இல்லையா? குழந்தைங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கறதுக்காக பாபா வரார். ஏன்னா இந்த ராஜயோகத்தின் மூலமாக தான் தூய்மையாக முடியும். ஸோ எங்களை தூய்மையாக்க வாங்க வாங்க, துக்கத்துலேருந்து காப்பாற்றுங்க, துக்கத்துலேருந்து விடுவீங்கனாலே துக்கத்துக்கு காரணத்தை கட் பண்ணணும். அந்த காரணம் என்னன்னே தெரியாமல் குழந்தை நெருப்பில் கை வச்சுக்கிட்டு கொதிக்குதுன்னு அழுகிற மாதிரி பாபா வந்து கையை எடு குழந்தைன்றார். அந்த ஞானத்தை ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வரார். அதன் மூலமாக தான் நம்ம தேவதை ஆகிறோம். வேறு யாருமே ஞானத்தை கற்றுக் கொடுக்க வரல. லவ் யூ பாபா இல்லையா? நிறைய பேர் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அது இதுன்னு பயங்கரமாக வாதம் பண்ணாங்கன்னா, சரி இயேசுவோ நபியோ இதுக்கு முன்னாடி தெரியாத எந்த விஷயத்தை இறைவன்கிட்ட இருந்து செய்தியாக எடுத்துகிட்டு வந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க, திணறுவாங்க. ஸோ அதை தான் பாபா சொல்கிறார். யாரும் கற்பிப்பதற்காக வரல, அவங்கவுங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை பண்ண தான் வந்தாங்க. பாவத்திலேருந்து விடுவிச்சு உலகத்தையே சொர்க்கமாக மாற்ற யாருமே வரல. ஸோ எங்களை தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு பதித்த பாவனர் தந்தையர் தான் எல்லாரும் கூப்பிட்றாங்க. அவர் தான் நம்மளை தூய்மையாக்க முடியும். ஸோ இப்போ அவருடைய வழிப்படி நம்ம புண்ணிய ஆத்மாவாக மாறிட்டு இருக்கிறோம். உலகத்துடைய வரலாறு புவியியல் திரும்பவும் நடந்துட்டு இருக்குது. சக்கரம் எவ்வளோ ஆழமான விஷயங்கள். மனிதர்கள் ஆத்மாவையும் தெரிஞ்சுக்கல, பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கல. ஆத்மா எப்படி இருக்குது, எப்படி நடிக்குது, எல்லாமே பாபா தான் புரிய வைக்கிறார். இல்லையா? மனிதர்களுக்கு தான் ஆத்மானும் தெரியாது, அதில் ஏற்கனவே நடிப்பு இருக்குதுன்னு தெரியாது, அது எப்படி இருக்கணும்னு தெரியாது. பாபா தான் புரிய வைக்கிறார். ஆத்மாவெல்லாம் புரிய வச்சுட்டு அதே மாதிரி தான் குழந்தை நான் இருக்கிறேன், உன்னுடைய நடிப்பு படி நீ மறந்துட்ட நீ யாருன்றது, என்னுடைய நடிப்பு படி நான் அதை வந்து உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். சின்ன ஆத்மாவில் எவ்வளோ பெரிய நடிப்பு பாகம் பதிவாயிருக்கு, அதுவும் அழிவற்றதா, எவ்வளோ அதிசயம். கேட்கும்போதே புல்லரிக்குது. சில குழந்தைங்களுக்கு ஆத்மா ஜொலிக்கிறதெல்லாம் தெரியுது, ஆனால் அதனால் எந்த நன்மையும் இல்லை. இங்கே யோகா செய்யணும், என்ன பண்ணால் அந்த புருவ மத்தியில் அந்த ஒளி தெரியும். இங்கே தெரிகிற விஷயம் இல்லை, நினைக்கணும், தெரிகிற விஷயம் கிடையாது இங்கே இல்லையா? அப்படி தெரிஞ்சால் அதுக்கு பேர் ஹடயோகம், பக்தி மார்க்கம் ஆகிடும். நீங்கள் உழைக்கணும், நீங்கள் உங்களை ஆத்மாவாக உணரணும். ஏன்னா நீங்கள் உண்மையிலே ஆத்மா தான். ஆனால் மனிதர்களுக்கு ஏதோ காட்சி கிடைச்சாலே முக்தி கிடைச்சிடும், பாவம் எரிஞ்சிடும், தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்களையே ஏமாற்றிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக தெளிவாக புரிய வைக்கிறார். பாபா சார் எவ்வளோ ஆழமான விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறேன். சக்கரத்துடைய முழு ஞானமும் இப்போ உங்கள் புத்திக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சக்கரத்தை கொடுத்த பாபாவையும் அந்த சக்கரத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதாவது டீச்சரையும் ஞானத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நினச்சி நாடகத்தின்படி கர்மாதீத நிலையை அடைவீங்க இல்லையா? பாபா கொடுத்துட்டார், பட் நினைக்க வேண்டியது பண்ண வேண்டியது நீங்கள் தான். எப்படி நீங்கள் உடலற்று நிர்வாணமாக வந்தீங்களோ அதே மாதிரி உடலை விட்டுட்டு நிர்வாணமாக போகணும். ஆனால் ஆத்மா என்ன எடுத்துகிட்டு போகும்? சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகும். அதனால் தெய்வீக சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகணும். தெய்வீக சமஸ்காரத்தை இப்போ உருவாக்குங்க, இப்போவே அது உங்களுடைய இயல்பானதை மாற்றுங்க. சொர்க்கத்துக்கு போன அப்புறம் எந்த ஞானமும் இருக்காது, எல்லாமே மறந்துடும். இதுக்கு உண்மையிலே சகஜமான நினைவுன்னு அர்த்தம், நினைவுன்னு பேர். ஆனால் மனிதர்கள் யோகன்ற வேர்டு சொன்னதுனால இங்கே போட்டுட்டோம். ஆனால் மனிதர்கள் இதனால் குழம்பிடுறாங்க. என்ன கடைசி வரைக்கும் யோகாவே கற்றுக் கொடுக்கலையே அப்படின்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கையை காலை மடக்கிட்டு சுவாச பயிற்சியெல்லாம் பண்ணாதான் யோகா. பாபா சொல்கிறார், அந்த ஹடயோகத்தை கற்றுக் கொடுத்தவங்க
ஹடயோகிகள், அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. பாபா சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஈஸியான யோகா, வயசானவங்களும் பண்ண முடியும், குழந்தைங்களும் பண்ண முடியும், உட்காரவே முடியாதவங்களாலையும் பண்ண முடியும், நிற்கவே முடியாதவங்களாலையும் பண்ண முடியும். அதுதான் சகஜ யோகா. கீதையுடைய பகவான் சகஜ யோகத்தை கற்பித்தார்னு தான் இதுக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்களாம். சகஜ யோகம்னே சொல்லுவாங்களாம். ராஜயோகன்றது சகஜ யோகத்தை கற்பித்தார், ஈஸியான யோகத்தை கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் கற்றுக் கொடுத்த அந்த பகவானை யாருக்கும் தெரியல. 100% தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால்தான் மனிதர்கள் தூய்மை இழந்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்பாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலே தூய்மை இழக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பல வழிகள் இருக்குது. குடும்ப விவகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கீதா சாஸ்திரம். ஸோ நீங்கள் இல்லற மார்க்கத்தினர், முதல்ல உங்களுடைய இல்லறம் தூய்மையானதாக இருந்துச்சு, இப்போ தூய்மையற்றதாக இருக்குது, மீண்டும் நீங்கள் தூய்மை ஆகணும். அதுக்காக உண்மையான கீதையை இப்போ பாபா சொல்கிறார். பாபா எப்பவுமே தூய்மையாக தான் இருக்கிறார். அதனால் எப்படி தூய்மையாக இருக்கிறதுன்ற ஸ்ரீமத்தை கொடுக்கறதுக்கு தான் பாபா வரார். இந்த சமயம்தான் இந்த ஞானம் தேவை. ஏன்னா எல்லாருமே தமோ பிரதானமாக தூய்மை இழந்து கிடக்கிறாங்க. ஆனால் முதல்ல சதோ பிரதானமாக தான் இருந்தாங்க, பிறகு தான் தமோ பிரதானமாக ஆகிட்டாங்க. போப்பாண்டவர் உட்பட முதல்ல யார் பூமியில் ஜென்மம் எடுத்தாலும் அவங்க சதோ பிரதானமாக தான் இருப்பாங்க. பிறகு அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய எண்ணிக்கை சேர 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 அந்த மரமே அப்படியே தமோ பிரதானமாகிடுது. ஸோ இப்போ ஒட்டுமொத்த சிருஷ்டி மரமும் தமோ பிரதானமாகிடுது. அதனால் எல்லா கிளைகளும் தமோ பிரதானமாக தான் இருக்குது. இந்த தமோ பிரதானமாக இருந்துக்கிட்டே என் மதம் பெருசா உன் மதம் பெருசான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே செல்லரிச்ச நிலையில் இருக்குது எல்லா கிளையும். சதோ பிரதானமாக இருந்த நாமளே இப்போ வரிசைக்கிரமமாக தமோ பிரதானம் ஆகியிருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறோம். மீண்டும் சதோ பிரதானம் ஆகணும். ஸோ உங்களுடைய முயற்சிக்கேற்ப வரிசைக்கிரமமாக சதோ பிரதான நிலையை நோக்கி மாறிட்டு இருப்பீங்க. நாடகத்தின் படி நிறைய விளக்கங்கள் இருக்குது மற்றவங்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் புரிய வைக்கலாம். எப்படி மரம் வளரும்ன்ட்டு அந்த மரத்துடைய விதைக்கு தெரியும். மரத்துடைய ஞானம் விதைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது மாதிரி மனித சிருஷ்டி மரம் எப்படி வளரும்ன்ட்டு இதன் விதையாகிய சிவபாபா கிட்ட இருக்குது அந்த ஞானம். அதைத்தான் அவர் இப்போ புரிய வைக்கிறார். ஸோ அவர் தான் சிருஷ்டி மரத்தின் விதைன்னு சொல்லலாம், பூந்தோட்டத்தின் தோட்டக்காரர்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த தோட்டம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு சொர்க்கத்தில் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. எவ்வளவு நல்ல தெய்வீக பூந்தோட்டம், இறை தோட்டமாக இருந்துச்சு. இப்போ சைத்தானின் தோட்டமாக அல்லது சைத்தானின் முள்ளுக்காடாக மாறிடுச்சு. இந்த ராவண ராஜ்யத்துக்கு தான் சைத்தான்னு பேர். அல்லாவின் பூந்தோட்டமாக இருந்தது, இன்றைக்கி சைத்தானின் தோட்டமாக ஆயிடுச்சு. ராவண ராஜ்யத்துக்கு தான் சைத்தான் அப்படின்னு பேர், சைத்தான் ராஜன் பேர். பாருங்கள், அங்கங்கே அடிதடி கொல்லலாம் நடக்குது. இப்போ மீதி இருக்கிற அணுகுண்டுகளையும் இன்னும் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அணுகுண்டு ஒன்றும் அப்படியே வச்சிருக்கிற பொருள் கிடையாது, கண்டிப்பாக அதன் மூலமாக அழிவு ஏற்படும் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். ஒருவேளை அழிவே நடக்கலைன்னா சத்தியுகம் எப்படி வரும்? ஸோ ரொம்ப தெளிவாக இருக்குது. மிகப்பெரிய மகாபாரத யுத்தம் நடந்துச்சு, 5 பாண்டவர்கள் தப்பிச்சாங்க, அவங்களும் அப்படியே உருகி கரைஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான நல்ல பையனையும் கொடுக்கலை அந்த மகாபாரத யுத்தம்னு ஆயிடுமே. என்ன பண்ணுறது, நாடகம் அப்படி உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ தான் பாபா வந்து உண்மையான விளக்கத்தை புரிய வைக்கிறார். ஆத்மா மீண்டும் ராஜ்யத்தை அடையிறதுக்காக நடக்குது மகாபாரத யுத்தம், சொர்க்கம் உருவாகிறதுக்காக நடக்குது மகாபாரத யுத்தம்ட்டு. பாரதத்தில் இருந்து தான் எல்லா
நகைகள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டது வெளிநாட்டை சார்ந்தவர்களாக. அவங்க இப்போ மீண்டும் திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, கடன் கொடுக்குறோன்ற பேரில். ஆனால் இங்கேருந்து கொள்ளையடிச்சதை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. விநாச காலத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடும்னு நமக்கு இப்போ தெரியும். நம்ம ராஜ்யம் சொர்க்கம் இருந்தபோது வேறு எந்த ராஜ்யமும் இல்லை. மீண்டும் வரலாறு திரும்ப நடக்கும். பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறும். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் மீண்டும் வரப்போகுது. அங்கே பாரதத்தை தவிர வேறு எந்த கண்டமும் இருக்காது. இப்போ கலியுகத்துடைய இறுதி நடக்குது, கலியுகத்துடைய முடிவு. ஸோ இங்கே எல்லாமே போயிடும். அனைத்து தர்மங்களும் அழிஞ்சிடும், அனைத்து கண்டங்களும் அழிஞ்சிடும். பாரத கண்டம் மட்டும் இருக்கும். அங்கே மீண்டும் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் வரும். இப்போ நாம் அவங்கள மாதிரி மாறிட்டு இருக்கிறோம். அப்படி உங்களை மாற்றுறதுக்காக ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க நான் வந்திருக்கிறேன். கல்பமாக பல முறை இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் உலகத்தின் அதிபதி ஆகியிருக்கிறீங்க. முழு உலகத்திலும் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தாங்க. அவங்க மந்திரிகள் கிட்ட ஆலோசனை கேட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவங்களுக்கு மந்திரியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ புத்திசாலியாக இருப்பாங்க. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு, மீண்டும் அது ரிப்பீட் ஆக போகுது. கிருஷ்ணருடைய கோயிலுக்கு சுகதாமம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கிருஷ்ணருடைய கோயில் என்னது? வைகுண்டம். வைகுண்டத்துடைய மாதிரி தான் அது. ஆனால் சிவபாபா தான் இந்த சுகதாமத்தையே உருவாக்குறார், ஸ்தாபனை செய்கிறார். கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு அப்படின்னு அவரே சொல்கிறார். சிவபாபா சொல்கிறார், முதல்ல ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு, பிறகு தான் அரை கல்பம் முடிந்த பிறகு தான் அடுத்த தர்மம் வந்தது, பிறகு அடுத்த தர்மம் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ பாபா எவ்வளோ பெரிய ராஜ்ய பதவியை கொடுக்குறாருன்னு குழந்தைங்க நினச்சி ஆச்சரியப்படணும். லவ் யூ பாபா. ஒரு கிறிஸ்தவ போதகர், ரொம்ப சின்ன பையன்தான். ஸோ அவர் அந்த மாடர்னாக சொல்கிறதுக்காக ஸ்டைலாக போதனை பண்ணுறாரு சர்ச்சில். பாருங்கள், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறோம், நம்ம இயேசுக்கிட்ட வந்துட்டோம், நமக்கு ஆக்கினைக்கு உள்ளாக மாட்டோம், அதாவது தண்டனைக்கு உள்ளாக மாட்டோம். எவ்வளோ பெரிய விஷயம், விசில் அடிங்க, கைத்தட்டுங்க அப்படிங்கிறார். அவங்களும் விசில் அடிக்கிறாங்க. ஸோ அதில் இன்னொரு கிறிஸ்தவ பிரிவு இப்படி இல்லாமல் நடக்குது அப்படின்ட்டு எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஏன்னா அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், அந்த ராஜ்யத்தையே நாம் தான் பண்ண போகிறோம், இது எதுவுமே அங்கே இல்லை. அப்புறம் எப்படி போதை வரும்? என்னமோ அல்லேலூயான்னு சொன்னாங்க பாருங்கள். அதே மாதிரி இதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியம் வரணும் இல்லையா? நாராயணனாக ஆக போகிறீங்க, அந்த பதவியை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ குஷியாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். பக்தியின் பலனை சுயம் பகவானே கொடுக்குறார். இருந்தாலும் முந்தைய கல்பத்தில் யார் இதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் இப்போவும் வரிசைக்கிரமமாக புரிஞ்சுக்குவாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: சுயதர்சன சக்கரத்தை புத்தியில் நல்லா தாரணை பண்ணி சுற்றி பல ஜென்மத்து பாவத்தை ஃபுல்லாக எரிச்சிடணும். கர்மேந்திரியங்களால் எந்த பாவ காரியமும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு கவனமாக இருங்க. ஏன்னா கர்மேந்திரியம் மூலமாக காரியம் செய்யும்போது அது ரெக்கார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக ஒரு வானியில் அவ்யக்த மண்டலம் உங்களுடைய எண்ணமும் சேர்த்து தான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, கர்மாதித்த நிலையை அடையிறதுக்கு கடினமாக முயற்சி பண்ணுங்க இல்லையா? தானாக அடைஞ்சிடாது. பாபா பார்த்தாலெல்லாம் அடைஞ்சிட மாட்டோம், நம்ம தான் முயற்சி பண்ணோம். அதனால் காட்சி பார்க்கணும் அந்த ஆசை வைக்காதீங்க. அதன் மூலம் எந்த நன்மையும் கிடையாது, முக்தியும் கிடைக்காது, பாவமும் அழியாது. அப்பாவையும் அப்பா கொடுக்குற ஞானத்தையும் நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கும், தூய்மையாகும், லக்ஷ்மி நாராயணா ஆகும். வரதானம்: சுயம் தங்களை கருவின்னு உணர்ந்து
வீண் சங்கல்பம் மற்றும் வீணான உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். வரதானம் சுயம் தன்னை கருவி அப்படின்னு உணர்ந்து வீண் சங்கல்பம் வீண் உள்ளுணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுக்கு விளக்கம், நான் உலக நன்மைக்காக பாபா பயன்படுத்துகிற ஒரு கருவி. இந்த பொறுப்பு மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா எந்த காரணத்தை கொண்டும் வீண் எண்ணமே உருவாக்க மாட்டீங்க. உங்களுக்காகவும் சரி மற்றவங்களுக்காகவும் சரி வீண் உள்ளுணர்வே இருக்காது. ஏன்னா உலகத்துக்கு நன்மை நம்ம வாய் மூலமாக பாபா ஞானத்தை சொல்கிறோம், அதெல்லாம் ஓகே. பட் வாயு மண்டலத்தை தூய்மையாக்குறது அது மெயின் சேவை, அது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிற சேவை. அப்போ நம்ம வீண் எண்ணத்தை உருவாக்கும் போது என்னாகும், வாயுமண்டலம் மோசமாயிடும். அதனால் உலக நன்மைக்கு எதிராக ஒரு சங்கல்பம் கூட இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிற ஆத்மா பண்ண முடியாது அப்படிங்கிறார். பண்ணக்கூடாதுன்றத பண்ண முடியாது. பண்ணால் அவங்க உலக பொறுப்பில் இருக்கிறவங்க கிடையாது. ஏன்னா அவங்களுடைய உள்ளுணர்வம் வாயுமண்டலத்தையே மாற்றுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு இயற்கையாகவே எப்போவுமே எல்லோர் மேலேயும் நல்ல எண்ணமும் நல்ல விருப்பமும் நல்ல பாவனையும் தான் இருக்கும். ஸ்லோகன். அஞ்ஞானத்துடைய சக்தி என்ன தெரியுமா? கோபம். திரும்புகிற பக்கமெல்லாம் பார்க்குறோம் கோபம் இல்லையா? இது சரியில்லை அது சரியில்லை. அதுக்கு காரணம் என்ன? அதுதான் அஞ்ஞானம். ஞானத்தின் சக்தினா அமைதி. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நாடகப்படி கரெக்டாக தான் நடத்துக்குது, பாபா நடத்துகிறாரு அப்படின்னு அமைதியாக இருப்பாங்க. அதுதான் ஞானத்தின் சக்தி. அதுதான் ஞானி குழந்தைக்கும் அஞ்ஞானி குழந்தைங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பிப்ரவரி 10 சிவனின் மகா வாக்கியம். அப்பா எனக்கு என்ன சொல்றாருன்னா, பாவனை உள்ள ஆத்மா மற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் லட்சணத்தை அப்பா அழகா சொல்றாரு. பக்தியின் பாவனை எப்படி இருக்குன்னா மூட நம்பிக்கைக்கான பாவனையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்பா. இறைவனை யாருன்னு தெரியாம மறைமுகமா இறைவனை நம்ம வேண்டிக்கிட்டு இருந்தோம். அதுவும் அற்ப காலத்துக்காக சுயநலம் விரும்பிய பாவனையா இருந்துச்சு. நமக்கு என்ன தேவை இருக்கோ அப்ப மட்டும் நம்ம இறைவனை கடவுளைன்னு சொல்லி கும்பிட்டுட்டு இருந்தோம். இது மூலமா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு ஞானம் கிடைச்சிருக்கு. இந்த ஞானம் மூலமா இறைவன் யாரு, நம்மளோட அப்பா யாரு, எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலமா நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வந்தோம், இப்போ எங்க இருக்கோம், இதுக்கப்புறம் எங்க போறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஞான மார்க்கத்தின் மூலமா நமக்கு அப்பா எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாரு. அப்ப சொல்றாரு, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி பிராப்திய கிடைச்சிடுது அப்படின்றாரு. ஆனா குழந்தைங்களாகி உங்களுக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் என்ன அப்பானுதான் கூப்பிடுறீங்க, ஆனா அந்த அப்பான்னு கூப்பிடுறதுலயே நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்றாரு. அது எப்படின்னா, 108 மணி மாலையில வெற்றி ரத்தினமா இருக்கிற ஆத்மாக்களும் இருக்காங்க, 16,000 பேர் வர ஆத்மாக்களும் இருக்காங்க, கடைசியா 9 லட்சம் வர ஆத்மாக்களும் இருக்காங்க. இதுல எத்தனை வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படின்றாரு. அதுல 108 மணி மாலையில அதுவும் 8 மணி மாலையில வரவங்க ரொம்ப 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 ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இப்ப நம்ம எல்லாரும் இந்த 8 மணி மாலையில வரணும்னு தான் முயற்சி பண்ணணும். அடுத்து அப்பா சொல்றாரு, பாவனை உள்ள ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க அன்பின் சக்தி மூலமா சதா முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்க மாயாவை எதிர்நோக்கிறதுக்கான சக்தி அவங்க கிட்ட இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே இந்த ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அப்பாவுக்கு சமமா ஆகணுன்ற லட்சியத்தோட சதா சக்திகளை அனுபவம் பண்ணிக்கிட்டே போவாங்க. அவங்க மாயாவை முழுசா எதிர்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. அதனால இப்போ நம்ம ஞானம் நிறைந்த ஆத்மாவா இருக்கேனா இல்ல பாவனை நிறைந்த ஆத்மாவா இருக்கேனான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் உங்களை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து அப்பா சொல்றாரு, ஏதாவது ஒரு விஷயத்த அடையிறது அப்புறம் இழக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ள ஆகிறதுனாலதான் நீங்க அடுத்தடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறீங்க. அதனால எப்பவுமே சதா எச்சரிக்கையா இருங்க, புத்திசாலியா இருங்க, திறமைசாலியா இருங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து அப்பா சொல்றாரு,
ஏதாவது விஷயம் என்ன மீறி இப்படி நடந்துடுச்சு அந்த மாதிரி சொன்னா நீங்க சக்திசாலியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களோட சுயராஜ்யத்தை உங்களோட கட்டுக்குள்ள நீங்க வச்சுக்கணும், சுயராஜ்ய அதிகாரியே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அப்பா சேவை செய்யக்கூடிய நேரத்துல சேவை செய்யலைன்னா அப்புறம் நீங்க என்ன சேவாதாரி அப்படின்னு கேட்கிறாரு. உங்களோட குணங்களையும் உங்களோட சேவையில தான் நீங்க ஈடுபடுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அப்பா சதா சக்திசாலியா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்பா ஒரு கார் இருள ஒரு சின்ன நெருப்பு துளி வந்து அந்த இடம் எவ்வளவு பிரகாசமா ஆகுதோ அதே மாதிரி நீங்க சதா துக்கம் நிறைந்த சூழ்நிலையில நீங்க எல்லாத்துக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும், சதா அமைதி கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களா இருக்கணும், சதா சாந்தி கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களா இருக்கணும், சதா சாந்தியோட சக்திசாலி அலைகளை முழு உலகத்துக்கு நீங்க பரப்பணும்னு சொல்றாரு. அப்பா அடுத்து அப்பா சொல்றாரு, பிராமண வாஷ்கியோட பிராப்தியே என்னன்னா பரிஸ்தாவா ஆகணும் அப்படின்றதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்பா பரிஸ்தா அப்படின்னா என்னன்னா யாருக்கு இந்த உடம்பு மேலேயும் உடம்பு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் முழுசா துறந்து இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான பரிஸ்தா அப்படின்னு சொல்றாரு. அப்பா எந்த ஒரு பந்தனமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சூட்சமமா ஒரு பந்தனம் சின்ன ஒரு கயிறு கூட இருக்கான்னு நீங்க உங்களை முழுசா டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் பந்தனமற்ற பரிஸ்தா ஆத்துமா, பந்தனத்திலிருந்து முழுசா விடுபட்ட ஆத்துமா அப்படின்னு நீங்க எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருங்க. இந்த வரதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு. அப்பா பரிஸ்தான்ற வார்த்தையை எப்பவுமே நீங்க மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. பரிஸ்தான நீங்க நினைச்சிட்டாலே சதா நீங்க பறந்துடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பா எப்பவுமே நமக்கு எல்லா வரத்தையும் அள்ளி கொடுக்கும் வரதானத்தை கொடுக்கக்கூடிய சிவ தந்தையை எப்பவுமே நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்றாரு. சதா அப்பாவோட நினைவுலயே இருப்போம், அப்பாவோட வழிபடி மட்டுமே நடப்போம். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். அப்பா பிப்ரவரி 11 சிவனின் மகா வாக்கியம். அப்பா என்ன சொல்றாருன்னா, ஞானத்தின் வால்ல யோகத்தின் கூர்மை இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா ஞானத்தின் யோகத்தின் கூர்மை வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதோடைய அளவுக்கு இருக்கோ அதோடைய தாக்கம் மிகப்பெரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ குழந்தைங்களாகிய நம்ம இந்த முழு உலகத்துக்கும் ஒரு செய்தியை கொடுக்கணும். அது என்னன்னா அப்பா சொல்றாரு, உங்களை நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு இந்த உடல் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் விட்டுடுங்க, இந்த உடலை முழுசா மறந்துடுங்க, ஒரே ஒரு தந்தையாகிய சிவனாகிய என்னை மட்டுமே நீங்க நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க தலை மேல இருக்கிற பாவங்கள் எல்லாமே தீர்ந்துடுன்னு சொல்றாரு. அதுக்கு குழந்தைகளாகி நீங்க உள்நோக்கு முகமா ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு செய்தியை முழு உலகத்துக்கும் நீங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அப்பா அடுத்த அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல இப்ப நீங்க இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் ஆனா எதையுமே பார்க்காத போல சாட்சியா இருந்து நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க, உங்களோட அன்பு முழுக்க என் மீது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா உங்களோட கைகள் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஆனா உங்க மனசை என்ன மட்டும் தான் நினைவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால முதல்ல உங்களை ஆத்துமான்னு புரிஞ்சு உங்க புத்தியில அதை நிலைச்சு வைங்கன்னு சொல்றாரு. அப்பா பக்தி மார்க்கத்துல கூட நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு தேவதைய நினைச்சுக்கிட்டே தான் நீங்க இருப்பீங்க. ஆனா அதுவோ கல்லான செஞ்ச ஒரு பொம்மை தான், அங்க ஆத்மா கிடையாது. இப்போ நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு இந்த யோகத்துல இருக்கும்போது முழுமையா தூய்மையாகி நாளைக்கு நீங்க தேவதையா ஆக போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பா ஆனா பக்தி மார்க்கத்துல எதுவுமே தெரியாம கங்கை தண்ணீரை கூட பூஜை செஞ்சபடியா இருக்காங்கன்னு சொல்றாரு. தூய்மையாக்க கூடியவர் ஒரே ஒரு சிவதந்தை மட்டும்தான், மற்றபடி கங்கை தண்ணி எல்லாம் ஒண்ணு உங்களை தூய்மையாக்காதுன்னு சொல்றாரு. அடுத்து அப்பா சொல்றாரு, இப்போ உங்க வீட்டுல கணவன் மனைவி 2 பேரும் வீட்டுல இருக்கும்போது கூட சராசரியா நீங்க ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும். ஒருத்தருக்கு சராசரியா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எக்கார்ந்த கூட சண்டை போடக்கூடாது, கோபத்தின் அம்சம் சின்னந்த கூட உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்பா இது இப்போ முழு உலகமே கலவரங்களால அசாந்தியில இருக்கு. அதனால நீங்க எப்பவுமே எல்லாத்துக்கும் சாந்தியின் அலைகளை நீங்க பரப்பிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்து அப்பா சொல்றாரு, அப்பாவோட அறிமுகத்தை சொல்ற மாதிரி
எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய படங்கள் வைங்க, பெரிய பெரிய பேனர்கள் வைங்க, எல்லாருக்கும் அப்பாவோட அறிமுகத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. சத்தியோகத்துல நீங்க தான் பூஜைக்கு உரியவங்களா இருந்தீங்க. அதே நீங்க தான் இப்போ துவாபர கலியுகத்துல பூஜாரிகளா ஆகி கல்ல கூட தெய்வமா வழிபடுற நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்றாரு அப்பா. சொல்றாரு, ஒவ்வொரு குணத்தையும் ஞானத்தின் விஷயத்தையும் உங்களோட நிஜமான சம்ஸ்காரமா நீங்க ஃபுல்லாவே மாத்தி முழுமையா தந்தையோட குழந்தையா ஆகணும். அந்த தேவதையோட குணங்களை இப்பவே நீங்க தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சதா அப்பாவோட நினைவிலேயே இருப்பான், அப்பாவோட வழிபடி மட்டுமே நடப்பான். அப்பாவுக்கு கோடான கொடி நன்றிகள் அப்பா. சாந்தி. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பாபா வரதானத்தில் சொன்ன மாதிரி அமைதியின் அதிர்வலைகளை பரப்புறது தான் என்னுடைய வேலை, அதுதான் உலக நன்மை காரியம். ஸோ அப்படின்ற ப்ராக்டிஸ் மட்டும் அப்படியே லைட்டஸ்ட் மேட்டர்ஸாக நம்மக்கிட்டேருந்து சக்தி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ வீண் எண்ணமே வராது. இந்த ஞாபகம் இருந்தால் வீண் எண்ணம் வர மாட்டோம். அதாவது இந்த வாயு மண்டலத்தை க்ளீன் படுத்துறது தான் என்னுடைய வேலை, அமைதிப்படுத்துறது தான் என்னுடைய வேலை. அது எப்படி இருந்தாலும் அதை அமைதிப்படுத்தணும். அதுக்கு மெயினாக நான் அமைதியாக இருக்கணும். ஏன்னா அந்த அமைதி, இந்த வாயுமண்டலத்தை அமைதி கொடுக்கிற ஊற்று சோர்ஸே நான் தான். ஸோ என்னுடைய எண்ணங்கள் நிர்ணயிக்குது என்ன வாயுமண்டலன்ட்டு. அதனால் நான் எது நடந்தாலும் அமைதியாக தான் இருப்பேன், பாபா நினைவில் தான் இருப்பேன், அமைதியின் அதிர்வலைகளை தான் பறவை செஞ்சிட்ருப்பேன். ஸோ இந்த ஒரே நினைவிலே இன்றைக்கி ஃபுல்லாக குறைஞ்சது 8 மணி நேரம் இருப்போம். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.